ஒரு பேஷண்ட் ஜாயிண்ட் பெயினோட வராங்க. இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? பிரயோனியாவா ரெஸ்டாக்ஸா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட். பிரயோனியா பேஷண்ட்ஸ்க்கு சின்னதாக மூவ் பண்ணால் கூட கம்ப்ளைண்ட்ஸ் வர்ஸ் ஆகும். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தால் தான் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ரெஸ்டாக்ஸ் பேஷண்ட்ஸ் கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் கம்ப்ளைண்ட்ஸ் பெட்டர் ஆகும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே மூவ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் அண்ட் பெயின் இருக்கும். பட் கண்டினியூஸாக மூவ் பண்ணும்போது பெயின் கம்மியாகும். அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மைண்ட். பிரயோனியா பேஷண்ட் இரிட்டபிளாக இருப்பாங்க. அப்புறம் தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் பற்றி நினச்சி கவலைப்படுவாங்க. ரெஸ்டாக்ஸ் பேஷண்ட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க முடியாது. பிளேஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்ட்டு. பிரயோனியா பேஷண்ட்ஸ்க்கு தேர்ஸ்ட் அதிகமாக இருக்கும். லாங் இன்டர்வெல்ஸில் லார்ஜ் குவான்டிட்டி வாட்டர்ஸ் குடிப்பாங்க. மவுத்து, லிப்ஸு, டங்கு அப்புறம் எல்லா மியூக்கஸ் மெம்பரைன்ஸும் ட்ரையாக இருக்கும். ரெஸ்டாக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு தேர்ஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் டங்கு, மவுத்து, த்ரோட்டு எல்லாமே ட்ரையாக இருக்கும். நெக்ஸ்ட் வெதர் மொட்டாலிட்டிஸ். பிரயோனியா பேஷண்ட்ஸ்க்கு ஹீட்டு, வார்ம் ரூம் எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸை அக்ரவேட் பண்ணும். அப்புறம் கோல்டு அமலரேட் பண்ணும். ரெஸ்டாக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு கோல்டு, டேம்ப், ரெய்னி வெதர் இதில் எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் அக்ரவேட் ஆகும். அப்புறம் ட்ரை, வார்ம், ஹாட் திங்ஸ் இதெல்லாம் அமலரேட் பண்ணும். நெக்ஸ்ட் பெயின் டைப். பிரயோனியா பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டிச்சிங், ஷார்ப் பெயின்ஸ் இருக்கும். இந்த பெயினால் பேஷண்ட்ஸ் மூவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெஸ்டாக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெயின் லைக் பெயின் இருக்கும். அப்புறம் மசில் இல்லை அப்படின்னா ஜாயிண்டில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் இல்லைனா மூவ்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.